பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன். சரியா? எல்லாம் நல்லபடியாக இருக்குது. தெய்வத்தோட நடமாட்டமும் அந்த இடத்துல நல்லா இருக்குது. உடம்புக்கு வந்த பிரச்சனையும் அந்த இடத்துல நான் முடிச்சு கொடுத்துட்டேன். சரியா? எந்த குறையும் கிடையாது. கொஞ்சம் பண பிரச்சனை மட்டும்தான் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அதில் கொஞ்சம் சிக்கலில் கொஞ்சம் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதை நான் முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. எதுலேயுமே உடனே எடுத்து எதையும் நீட்டுற வேலையை நிறுத்திடுங்க. அப்படி நீட்டிட்டா இப்போ நிற்கும். சரியா? பார்த்துக்கோ. எதுலேயும் பாய் விடுறத கேட்டுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். நீ சொன்ன மாதிரி தான் போய் இங்கேயும் பார்த்தா அங்கேயும் என் பிறந்த வீட்லேயும் போனோம். பிறந்த வீட்டில் போய் நீ சொன்ன மாதிரி எல்லாமே அழைச்சி இப்போ வந்தது என்னச்சுன்னா சாமியோடு வந்தது நீ அருள் வரமாட்டேங்குது. அன்றைக்கி உங்கள் இடத்துக்கு வந்தப்போ நல்லா தோணுச்சு. போய் வீட்டில் படுக்கவே முடியல. நாங்கள் இந்த இடத்துல வேண்டாம். ஒரு அமாவாசை அன்னைக்கு நான் அழைச்சி விட்டுக்கிறேன். சரி சரியா? அதை ஒரு அமாவாசை அன்னைக்கு விரதமாக இருந்து வேணாம் முடிச்சுட்டேன். சரி சரி. கட்டு போடாத அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். இருக்கிற வேலையை விட்டு வெளியே கூப்பிட்டு வரலான்னு அன்றைக்கி நீ சொன்னீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னீங்க. வர வேணான்னு சொன்னீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இப்போதைக்கு வேண்டாம். சரியா? நீ இப்போ வந்தியா உன் மேலே அந்த இடத்துல ஒரு அவப்பெயர் வரும். புரியுதா? அது என்னங்கிறது உனக்கும் தெரியும். ஏற்கனவே வந்து போனது. கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல நான் சொல்கிற முறை வெளியே வந்தால் போதும். ஆனால் இந்த தம்பி நல்லா இது பண்ணுறாப்புல ஒரு நாள் அரண்டு துணிடுறாப்புல. ஏன்னா நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து எல்லா வீட்டில் வந்து இருக்கோம். மாமா வாங்கிக்க வாங்கி வாங்கி கையை பிடிச்சி வாங்க. 3 நாளைக்கு காலையில் அரைக்கணி, சாயந்தரம் எனக்கு அரைக்கணி குடிக்க கொடுத்துட்டு குலதெய்வ இடத்துக்கு போயிட்டு கூட்டிகிட்டு கொடுத்துட்டேன். சரியா? அடுத்து